அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை குபேர பௌர்ணமி. இந்த இரண்டு பொருளை வாங்கி பூஜை அறையில் வையுங்கள், குபேரனை போல் செல்வந்தராகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்ன பொருட்களை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாளைய தினம் பௌர்ணமி, எல்லாருக்கும் தெரியும். வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பௌர்ணமிய குபேர பௌர்ணமி, குருவார பௌர்ணமி, குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பௌர்ணமி நான் எப்பொழுதும் சொல்ற மாதிரி தான், இதுல குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு பௌர்ணமி வரக்கூடியது சித்தர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாள்ல திருவண்ணாமலையில நாம கிரிவலம் போறதும் ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த திருவண்ணாமலை முழுவதும் பார்த்தீங்கன்னா அத்தனை சிவலிங்கம் இருக்கும், அத்தனை சித்தர்கள் வழிபாடு செஞ்ச தலம். அந்த கோவில்ல கிரிவலம் போவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு குலதெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோவிலுக்கு, அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல குலதெய்வம் இருக்குது, போக முடியும் அப்படிங்கிறவங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப எளிமையா இந்த குலதெய்வத்திற்கு என்ன தீபம் ஏற்ற வேண்டும், எப்படி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு தனியாவே நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். அதை செக் பண்ணி பார்த்து அதன்படி நீங்க இந்த வழிபாட்டை செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது நம்மளுக்கு வியாழக்கிழமையோடு வரக்கூடியது, குபேரருக்கு உகந்த நாளும் கூட. நான் எப்பவுமே சொல்வது, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை நாம எப்படி செய்யறோமோ அதே மாதிரி வியாழக்கிழமைகள்ல லட்சுமி குபேர பூஜை செய்யுங்க. நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்க போறீங்க, இல்ல புதுசா ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு நல்ல காரியம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா வியாழக்கிழமையில இந்த லட்சுமி குபேர பூஜை செய்த பிறகு நீங்க அந்த தொழில ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதிலேயும் இந்த வியாழக்கிழமை நம்மளுக்கு பௌர்ணமியோடு வரக்கூடிய காரணத்தினால ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீர்கள். ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல இந்த லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க, அதுல லட்சுமி குபேரர் படம் இருக்கணும். அது ரொம்ப கட்டாயம். நீங்க பூஜை இது சுவாமி படங்கள், பூஜை பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்துகள்ல போய் கேட்டீங்கன்னா இந்த லட்சுமி குபேரர் படம் வச்சிருப்பாங்க. நீங்க அதை வாங்கிட்டு ஒரு மணப்பலகை மேல வாழை இலை விரிச்சு அதுல பச்சரிசி வச்சு அதுக்கு மேல இந்த திருவுருவ படத்தை வச்சிருங்க. லட்சுமி குபேரர் திருவுருவ படத்தை வச்சிடணும். தாமரை மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க. குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் பிடித்தது இந்த தாமரை பூ. இதை கொஞ்சம் நிறையாவே வாங்கிக்கோங்க. ஒரு 2-3 தாமரை பூக்கள் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அதை அலங்காரம் பண்ணிட்டு கொஞ்சம் அர்ச்சனை செய்வதற்கும் கொஞ்சம் அந்த தாமரை இதழ்கள்லாம் உதுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு 5 ரூபாய் நாணயங்கள் 108 இருந்தா ரொம்ப விசேஷம். 5 ரூபாய் நாணயத்தால குபேரரை அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒரு தாமரை இலையினுடைய அந்த தாமரை பூவினுடைய இதழ், இன்னொன்று பாத்தீங்கன்னா அதுக்கு மேல 5 ரூபாய் நாணயம், கொஞ்சம் குங்குமம், இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதவே வச்சுட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஓம் லட்சுமி குபேரரே போற்றி, ஓம் லட்சுமி குபேரரே போற்றி அப்படின்னு அந்த நாணயத்தால அர்ச்சனை செய்து நெய்வேத்தியமாக நீங்க அவள் பாயாசம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி அவள் பாயாசத்தை நெய்வேத்தியமாக வச்சுட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை ரொம்ப எளிமையா நீங்க செய்து கொள்ளலாம். இது அப்படியே நீங்க பௌர்ணமி வழிபாட்டையும் சேர்த்தே செய்யலாம், ஒன்றும் தவறு கிடையாது. குலதெய்வ வழிபாடு செய்யறீங்க அப்படின்னாலும் குலதெய்வ கலசம் வச்சு இந்த லட்சுமி குபேரர் திருவுருவ படத்தையும் வச்சு ரெண்டையும் சேர்த்தே நீங்க இந்த பூஜையை செய்து கொள்ளலாம். நாளைய தினம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. யாருக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்யணும், லட்சுமி குபேரர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு விருப்பம் இருக்குதோ எல்லாருமே செஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 2
பொருட்களையும் வாங்கி உங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க. என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து இன்னைக்கு குபேர பௌர்ணமி இல்லைங்களா, வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால அப்போ நாம இந்த குபேரருக்கு உகந்த நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நான் சொல்வது அரை நெல்லிக்காய் கிடையாது, பெரிய நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நெல்லிக்காயை வாங்கிட்டு வந்து வைப்பது சிறப்பான பலனை கொடுக்கும். ஒரு காலகட்டத்தில் குபேரனுக்கு தன்னுடைய செல்வம், நாடு, நகரம் அனைத்தையும் இழந்து விட்டார். அப்ப சிவபெருமான் கிட்ட போய் குபேரர் கேட்டிருக்கிறாரு, நான் இழந்த செல்வத்தை எப்படி மீட்பது அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமான் சொன்ன பரிகாரம் தான், ஒரு நெல்லி மரத்தை வளர்த்துட்டு வா, அந்த செடி வளர 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 நீ இழந்த செல்வம் எல்லாம் உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது குபேரர் வந்து ஒரு நெல்லி மரத்தை வளர்த்து வந்தார். அதன் பிறகுதான் அவர் இழந்த செல்வம், நாடு, நகரம், மக்கள் அனைத்தையும் அவர் பெற்றார் அப்படிங்கிறது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அப்பேற்பட்ட அந்த நெல்லிக்காயை நாளைய தினம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வையுங்க. அடுத்தது குருவார பௌர்ணமி, ஏன்னா இது வியாழக்கிழமையோடு வரக்கூடியது, குரு பகவானுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால கொண்டக்கடலை, அதையும் நீங்க வெள்ளை கொண்டக்கடலை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைங்க. வச்சுட்டு நீங்க வந்து அது ஒரு பவுல்ல, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, அதுல வெள்ளை கொண்டக்கடலை கொஞ்சம் வச்சு நிரப்பி வச்சிருங்க. அடுத்தது நெல்லிக்காய் வந்து ஒரு 5-6 வாங்கிக்கோங்க. வாங்கி அதையும் வந்து நீங்க பூஜை அறையில வைங்க. வழிபாடெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அதை வந்து நீங்க எடுத்து மறுநாள் நீங்க அதை சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இப்படி செய்யும் பொழுது குபேரனை போல் செல்வந்தராகலாம் அப்படிங்கிற காரணத்தினால இந்த 2 பொருட்களையும் வாங்கி நாளைய தினம் உங்க பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள், பணத்தோஷங்கள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அன்று நாம பணவசியத்திற்காக செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபாடுகள் அனைத்திற்குமே பல மடங்கு வந்து நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பா இதை வந்து இந்த பௌர்ணமியில ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமியில பொதுவாக பௌர்ணமி அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு சிவபெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள் இல்லைங்களா. அப்படி இந்த பௌர்ணமியில சிவபெருமானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு 3 கனிகள் வாங்கி நீங்க கொடுக்கலாம். முக்கணிகள் வாங்கி நீங்க கொடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த முக்கணிகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா மாப்பழா வாழை, மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், இது 3ஐயும் வாங்கி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு அதை கொடுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து கஷ்டங்கள் தீர்ந்து சுப காரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும், செல்வ செழிப்பு ஏற்படும். கட்டாயம் இந்த பௌர்ணமியில வாய்ப்பு இருக்கிறவங்க இதையும் நீங்க செஞ்சு பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.